டாக்டர், என்னை நாய் கடித்து விட்டது அப்படின்றான். டாக்டர் கேட்குறாரு, எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் ஒழுங்கான பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன பதில் சொல்லியிருப்பான் பாருங்கள். குசும்புக்காரனாக இருப்பான் போல. கண்டுபிடிச்சிங்களா? அவன் என்ன சொல்கிறான்? பெருமா கோவில் சந்தில் டாக்டர் அப்படின்றான். ஒரு பாம்பு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்துச்சான். அது ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் அழுது இருக்கும் பாம்பு? யாருன்னா கொம்புலே அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை. ஏன்னா அது எடுத்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சான். எந்த வாட்ச்சு கரெக்டாக டைம் காட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் ஒருத்தன் எப்படி பதில் சொல்லியிருக்கான் பாருங்கள். நீங்கள் யோசிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிங்களா அவன் என்ன சொன்னான்ட்டு? எந்த வாட்சும் காட்டாது, நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான். அது எந்த காலம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த காலமாக இருக்கும்? யோசிங்க பார்க்கலாம். ரொம்ப யோசிக்காமல் சாதாரணமாக யோசிங்க. கண்டுபிடிச்சிங்களா? கொசுவே இல்லாத காலம். எல்லா லெட்டரும் வர மாதிரி ஒரு வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் என்ன மாதிரி சொல்லணும்? யோசித்து சொல்லணும். அப்படி இல்லாமல் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதில். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொன்ன பதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி, தீக்குச்சியை பற்ற வச்சு ஏன் இட்லி மேலே வச்சு பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? யோசித்து பாருங்கள். இதை மாதிரி யாராலும் பதில் சொல்லியிருக்கவே முடியாது. அவன் என்னத்தம்மா சொன்னான்? நீங்கள் தானே இட்லி பஞ்சு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க, அதான் தீப்பிடிக்குதான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். என் ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ நேரம் டாக்டரை பார்க்க வந்தவங்க தானே ஒரு மாதிரியாக சொல்லுவாங்க பதில். இதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்? யோசித்து பாருங்கள். என்ன கேட்டிருப்பார்? கண்டுபிடிச்சிங்களா? சுமார் எத்தனை வீக்காக அப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறார். கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சூரியனை வணங்க சொல்கிறீங்களே, ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தியா இங்கே மறுபடியும் டாக்டர் தான். என்ன சொல்லியிருப்பார்? யோசிங்க பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார்னா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். திருவள்ளுவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் அவன் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? 1330 குறளுக்கு சொந்தக்காரராச்சே, அதான் அப்படின்னு சொல்கிறான். டானிக் சாப்பிடும்போது ரூம் கதவை மூடிக்கிட்டு ஏன் சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கேட்குறாங்க அவங்க அம்மா. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? யோசிங்க. அந்த குட்டி பையன் என்ன சொன்னான்னா, டாக்டர் தான் அரை மூடி சாப்பிட சொன்னார். அதாவது அறை